அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், சோலைமலை. முருகனின் அறுபடை வீடுகளில் இத்தலத்தில் மட்டும்தான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் அருள்பாலிக்கிறார். தலத்தின் விருட்சமாக நாவல் மரமும் தீர்த்தமாக நூபுர கங்கையும் அமைந்துள்ளது. இத்தல முருகனை புகழ்ந்து அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியுள்ளார். மதுரைக்கு அருகிலுள்ள அழகர் கோவில் மலையடிவாரத்தில் கள்ளழகர் திருக்கோயிலும் மலை மீது சோலைமலை முருகன் கோயிலும் அமைந்துள்ளன. ஆரம்ப காலத்தில் இத்தலத்தில் இருந்த வேலுக்கு மட்டுமே பூஜை நடைபெற்றது. பிற்காலத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் ஒரே பீடத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கும் சிலை அமைக்கப்பட்டு பூஜை நடைபெற்று வருகிறது. முருகன் ஔவையாரிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்ற திருவிளையாடலை நிகழ்த்தியது இங்குதான். முருகன் இந்த திருவிளையாடலால் உலகிற்கு ஒரு தத்துவத்தை உணர்த்தினார். அதாவது, உயிர்களின் மீது உலகப்பற்று என்னும் மணல் ஓட்டிக்கொண்டிருக்கிறது. அதை போக்க வெறும் கல்வியறிவு மட்டும் போதாது, இறைவனை அறியும் மெய்யறிவும் தேவை. பற்றை அகற்றினால் இறைவனை உணரலாம் என்பதே அது. விநாயகருக்குகந்த நாவல் பழங்கள் சாதாரணமாக விநாயகர் சதுர்த்தி வரும் ஆடி ஆவணி மாதங்களில்தான் பழுக்கும். ஆனால் இத்தலத்து நாவல் மரத்தில் உள்ள பழங்கள் மட்டும் முருகனின் திருவருளால் ஷஷ்டி மாதமாகிய ஐப்பசியில் பழுக்கும் அதிசயத்தை காணலாம்.